உயர்நீதிமன்றம் என்ன பதில் சொல்லியது அவரை பற்றி என்பதை பார்த்தாலே அவர் எவ்வளவு தூரம் ஊழல் ஒழிப்பை சார்ந்தவர் என்பதை புரிந்து கொள்ளலாம். காரணம், உயர்நீதிமன்றத்தில் அவர் தன்னுடைய வருமானத்தை மறைத்தார் என்பதற்காக 1.5 மிக அளவிற்கு போட்டிருக்கிற அதற்கு அபராதம் போட்டிருக்கிறார்கள். இதற்கு முன்னாலே தான் ஒரு கார் வாங்கியதில் அதற்கு எந்த விதமான வரியும் கட்டவில்லை என்பதற்காக வழக்கு போட்டு அதிலே அவர்கள் ஆபத்தை வந்திருக்கிறார்கள். இந்த 2 போதும் அவர் எவ்வளவு ஊழல் ஒழிக்கக்கூடிய சக்தி வாய்ந்தவர் என்பதும், எங்கே அராஜகம் இருக்கிறது, எங்கே அநீதி இருக்கிறது என்பது தெளிவாக தெரியும். எந்த கொள்கையும் இல்லாமல் இதை இன்னமும் அவர் அரசியல் நடத்தவில்லை, ஷூட்டிங் நடத்தி கொண்டிருக்கிறார். ஆகவே அரசியலுக்கு வரும்போது அவரை பற்றி பேசலாம். அதுக்கு மேல் அவர் பேசக்கூடிய அளவிற்கு, அதுவும் எங்களை போன்றவர்கள் பேசக்கூடிய அளவிற்கு அது உரியதல்ல. அந்த அளவிற்கு அதற்குரிய தகுதியும் இல்லை. நன்றி.